லைட்டா மேக்கப் பண்ணா போதும். ஆல்ரெடி வெண்ணிலா அழகுதான். மேக்கப் ஓவரா போட்டு முகத்தை கெடுத்துறாதீங்க. ஓகே மேடம். வெண்ணிலா, இந்த முகூர்த்த புடவை உனக்கு எவ்வளவு சூப்பரா இருக்கு தெரியுமா? இந்த புடவைல நீ எவ்வளவு அழகா இருக்கன்னு தெரியுமா? என் கண்ணே பற்றும் போல இருக்கு. சார் சார் உங்ககிட்ட எல்லாம் பேச முடியாது. பொண்டாடி கிட்ட பேசுங்க. எல்லாரும் இருக்காங்க சார். சார் 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 யார் நீங்க? இங்க எதுக்கு வந்திருக்கீங்க? உங்களுக்கு யார் வேணும்? ஒத்தம்மா வைஃப் யாருமா? நான் தான். அப்ப நீதான் வேணும். டேய் எடுத்துட்டு வாங்கடா. யா சார், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். அவங்கள விட்டுருங்க. உங்ககிட்ட பணம் நான் தானே வாங்கினேன். நான் உங்க கூட வரேன் சார். ஏண்டா நீ ஏன் மாமனார் வீட்டுல ஓசி சோறு சாப்பிட்டுட்டு இருக்க? உன்னை அழைச்சிட்டு போய் நான் என்னடா பண்றது? டேய் எடுத்துட்டு வாங்கடா. எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம் சார். தயவு செஞ்சு இவங்களை விட்டுருங்க. பிரெக்னெண்டா இருக்காங்க இவங்க. இந்த சென்டிமெண்ட் எல்லாம் பார்த்தா வட்டி தொழில் நடத்த முடியாதுமா. இவங்க புருஷனுக்காக ஜாமீன் கையெழுத்து போட்டு கொடுத்தாங்கல்ல, அப்ப யோசிச்சு இருக்கணும். சார் சார் ப்ளீஸ் சார், அவங்கள விட்டுருங்க. இத பாருமா, உனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல. மரியாதையா நீ போ. டேய் எடுத்துட்டு வாங்கடா. இல்ல வேண்டாம் சார். சார் நான் சொல்றது கேளுங்க சார். சார் வாங்கடா. சார் சொல்லுங்க சார். அவளை போங்க. என்னங்க சார்? பவித்ரா பவித்ரா மேடம், எங்க வந்து யார் மேல கை வைக்கிற? நாங்க ஒண்ணும் சும்மா இழுத்துட்டு போல. அவங்க புருஷன் என்கிட்ட வட்டிக்கு கடன் வாங்கி இருக்கான். அதுக்கு இவங்க தான் சாட்சி கையெழுத்து போட்டிருக்காங்க. என்னடி கடன் வாங்கி இது வரைக்கும் வட்டியும் வரல, அசலும் வரல. நானும் எவ்வளவு நாள் தான் பொறுமையா இருக்கிறது? அதுக்கு என் பொண்ணு மேல கை வைப்பியா? தொலைச்சிருவேன். வாங்கின பணத்தை ஒழுங்கா திருப்பி கொடுத்தா நாங்க ஏன் மேடம் இங்க வர போறோம்? காசு கொடுக்காதீங்க சம்பந்தி. நீங்க ஏன் கொடுக்கறீங்க? இப்படி நீங்க பிரச்சனையில இருக்கும் போதெல்லாம் காப்பாத்தி விடுறதுனாலதான் இன்னைக்கு இவ்ளோ தூரத்துக்கு கொண்டு வந்து விட்டுருக்கான். எவ்வளவு பெரிய குடும்பத்துல மருமகனா இருந்துகிட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்ப. உன்னை என் மகன் சொல்லிக்கவே வெக்கமா இருக்குடா. வாய மூடுறா. உனக்கு பணத்தோட அருமை தெரிஞ்சிருந்தா நீ இப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்ட. இனி உனக்காக யாரும் பணம் கொடுக்க மாட்டாங்க. நீ வாங்கின கடனை நீயே குடு. விடுங்க சம்பந்தி. மாப்பிள்ளை ஏதாவது முக்கியமான விஷயத்துக்காக வாங்கியிருப்பாரு. அதெல்லாம் கல்யாணம் முடிஞ்சு பேசிக்கலாம். இந்தாங்க உங்க பணம். இனிமே உங்களை இந்த பக்கம் பார்த்தேன். சாரி மேடம். டேய் வாங்கடா. அண்ணாமலை, அண்ணாமலை என்ன மன்னிச்சிரு. என்னக்கா இதெல்லாம்? விடுங்க. அண்ணி அழாதீங்க அண்ணி, ப்ளீஸ். இந்த நேரத்துல நீங்க இப்படி அழலாமா? ரிலாக்ஸ் ஆகுங்க அண்ணி. அதான் அண்ணாமலை அத்தை வந்து பிரச்சனையை சரி பண்ணிட்டாங்கல்ல. அதான் வெண்ணிலா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒவ்வொரு தடவையும் இவருக்கு பிரச்சனைன்னு வரும்போதெல்லாம் அண்ணாமலை சித்தி தான் காப்பாத்தி விடுறாங்க. எந்த ஒரு அம்மாவும் தன்னோட பொண்ணு சந்தோஷமா வாழணும்னு தான் ஆசைப்படுவாங்க. ஆனா எங்க அம்மாவும் சித்தியும் தான் நான் கஷ்டப்படுறத பார்த்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அண்ணி விடுங்க அண்ணி, எல்லாம் சரியாயிடும். இல்ல வெண்ணிலா, அவங்க என்ன இழுத்துட்டு போகும்போது ஒரு செகண்ட் நான் கீழே விழுந்திருந்தேன்னா என் குழந்தைக்கு ஏதாவது ஆயிருந்தா நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். அண்ணி ப்ளீஸ் அண்ணி, ஏன் அண்ணி இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க வேணும்னா பாருங்க, குட்டி பவித்ரா வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிடுவா. அழாதீங்க அண்ணி.
டேய் மச்சான், கொஞ்சம் பொறுமையாடுறா. அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். எப்பட்றா முகூர்த்தத்துக்கு வேற டைம் ஆயிட்டு இருக்கு. வெண்ணிலா ஏன் அப்படி சொன்னாங்கன்னே தெரியல. அவங்க கிட்ட கேட்கலான்னு போனா அதுக்குள்ள ஆள் வந்து பேச முடியாம போயிடுச்சு. டேய், நீ நிஜமாவே வெண்ணிலா கிட்ட சாராவை லவ் பண்றத பத்தி சொன்னியா? சொன்னேன்டா. அவங்களும் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் கல்யாணத்தை நிறுத்திடுறேன்னு சொன்னாங்க. ஆனா ஏன் இப்ப இப்படி பண்றாங்கன்னே ஒண்ணுமே புரியல. டேய், சாராவை பத்தி சொல்லியும் எப்படிடா வெண்ணிலா அவங்க கூட நலங்கு வரைக்கும் வந்தாங்க? அதான்டா எனக்கும் புரியல. உண்மையாவே அவங்க கல்யாணத்தை நிறுத்த நினைக்கிறாங்களா இல்ல என்கிட்ட போய் சொல்லிட்டு இந்த கல்யாணத்தை நடத்த பாக்குறாங்களான்னு எனக்கு தெரியல. இல்லடா மச்சான், எனக்கு என்னமோ இது தப்பா இருக்கு. நீ வேணா அம்மா கிட்ட சொல்ல பயப்படலாம். அவங்க ஏன்டா பயப்படணும்? நீ இன்னொரு பொண்ணை விரும்புறன்னு தெரிஞ்சோம் வெண்ணிலா எப்படிடா சிரிச்ச முகத்தோட இது வரைக்கும் வந்திருக்காங்க? நீ தான் வெண்ணிலா கல்யாணத்தை நிறுத்திடுவான்னு சொல்லிக்கிட்டே இருக்க. ஆனா நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படியெல்லாம் தெரியல. இதுக்கு மேலேயும் என்னால பொறுமையா இருக்க முடியாது. இங்க பாரு, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோன்னு எனக்கு தெரியாது. சரியா 9 மணிக்கெல்லாம் நீ இங்க இருக்கணும். இல்ல 9:05க்கு இந்த விஷத்தை குடிச்சிட்டு நான் செத்துருவேன். ஏய் சாரா, இது நமக்கு கல்யாண நாள் ஆகிறதும் இல்ல எனக்கு கடைசி நாள் ஆகிறதும் உன் கையில தான் இருக்கு வரும். இது அவசரத்துல எடுத்த முடிவு கிடையாது. நிதானமா யோசிச்சு எடுத்த முடிவுதான். ஒண்ணு உன் கூட வாழணும், இல்ல உனக்காகவே சாகணும். நீ இல்லாத லைஃப என்னால கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியல வருண். சாரா சாரா ப்ளீஸ் சொன்னா கேளு. கண்டிப்பா நம்ம கல்யாணம் நடக்கும். அதுவும் எங்க அம்மா சம்மதத்தோட. கொஞ்சம் பொறுமையா இரு. இல்ல, உங்க வீட்ல யாரும் நம்ம கல்யாணத்தை ஏத்துக்க மாட்டாங்க வருண். எனக்கு வேற வழி தெரியல. நீ உடனே கிளம்பி கோவிலுக்கு வா. நாம கல்யாணம் பண்ணிட்டு அவங்க முன்னாடி போய் நின்னா அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. உனக்காக நான் சாக போற கடைசி நிமிஷம் வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்பேன் வருண். பாய். சாரா சாரா, என்னடி சொன்னாரு? அவரு வருவாரா? வராம எங்க போயிடுவான்? விஷத்தை பார்த்ததுக்கு அப்புறமும் அவன் வராம இருந்துருவானா என்ன? பயத்துல எப்படி ஓடி வரான்னு மட்டும் பாரு. இது நமக்கு கல்யாண நாள் ஆகிறது இல்ல எனக்கு கடைசி நாள் ஆகிறது உன் கையில தான் இருக்கு வரும்.